உழைப்புக்கு ஒரு இடத்துல ஊதியம் இருக்கு, இன்னொரு இடத்துல மரியாதை இருக்கு. ஆனா பெண்ணுடைய உழைப்புக்கு ஊதியமும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. பெண் எம்பவர்டா இருந்தா she can win everything. ஆண்கள் அட்லீஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு தான் வரோம். நிறைய பெண்கள் ஒர்க்கிங் விமன் வீட்டையும் பார்த்துக்கொண்டு வெளியிலும் வேலை செஞ்சுட்டு வராங்க. பெண்களோட உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியம், இந்த உழைப்பு இருந்தால் தான் மக்கள் வீடை விட்டு வெளியில் வேலைக்கு போக முடியும், குழந்தைகள் வளர முடியும், கல்வி அறிவு பெற முடியும், சுகாதாரம் மேம்பட முடியுங்கிற ஒரு விஷயத்தை திருப்பி வலியுறுத்தக்கூடிய விஷயம். படிக்கிற பெண்களுக்கு எப்படி ஒரு உரிமை தொகையை உருவாக்கினாரோ அதை போல வாய்ப்புகள்ல ரொம்ப பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு முதற்கட்டமாக இந்த உரிமை தொகையை நடைமுறைப்படுத்துறாங்க. பேர் பார்த்தீங்கன்னா ராஜகுமாரி. நான் சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கேன். வீட்டு வேலை தான் பார்க்குறேன். வீட்டில் பையன் படிக்கிறான், அதனால் போதிய வருமானம் இல்லாததுனால நான் ஒரு 2 வீட்டில் வேலை பார்த்து தான் குடும்பத்தை நடத்துகிறேன். நான் எங்கள் வீட்டில் பாத்திரம் தேய்ப்பேன். பாத்திரம் தேய்ச்சிட்டு அக்கா பொண்ணு வரும் ஸ்கூல்லேருந்து, அதுக்கு ஏதாவது ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்து விளாடிட்டு அப்படியே என்னுடைய பொழுதுபோக்கு அப்படியே போயிடும். எங்கே சமாளிக்க முடியுதா, சமாளிக்க முடியல தான். மாதம் 3500 அப்படி தான் வரும். 2 வீட்டில் வேலை பார்த்தாலே அதான் வரும், 3500 அந்த மாதிரி தான். கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்த உடனே சொன்னாங்க. நான் போய் அதை பதிவு செஞ்ச உடனே பார்த்திங்கன்னா எனக்கு 1வது மாதமே அதை வந்துடுச்சு. இப்போது ஏதாவது வீட்டில் தேவைன்னா இப்போ காசு நான் வேலை பார்க்குற இடத்துல தான் அதை கேட்க முடியும் அட்வான்ஸாக. இப்போ இது இருக்கிறதுனால கரெக்டாக மாதம் பிறந்து கடைசியும் இல்லாமல் முன்னாடியும் இல்லாமல் எனக்கு வந்துடுறதுனால நான் உங்ககிட்ட கேட்கணுன்னு அவசியப்படாது. கேஸ் வாங்குவேன், கரண்ட் பில்லு கட்டுவேன், ஒரு சின்ன என்னென்ன பொருள் தேவையோ அதுக்கு இது கரெக்டாக பயன்படுத்திக்குவேன் நான். ஒரு ஆணுடைய உழைப்புக்கு ஒரு இடத்துல ஊதியம் இருக்கு, இன்னொரு இடத்துல மரியாதை இருக்கு. ஆனா பெண்ணுடைய உழைப்புக்கு ஊதியமும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த பெண்ணுடைய உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய வாழ்க்கைக்கான மதிப்பை அரசு கொடுக்குது அப்படின்னு சொல்றதுதான் இதனுடைய அடிப்படை. என்னோட பேர் மைத்திலி. நான் ஒரு பியூட்டிஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது எனக்கு வேலை சரியாக போக முடியல அப்படிங்கிறத ஒரு சின்ன கடையில் இப்போ ஒரு பார்ட் டைம் மாதிரி வேலைக்கு போயிட்டுருக்கேன். இதுக்கிடையில் குழுவும் நடத்திட்டுருக்கேன் சார். குழு பார்த்தீங்கன்னா 2009 குழு நடத்திட்டுருக்கேன். இப்போ எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா 12 பேர் இருக்காங்க. 12 பேருமே மிடில் கிளாஸ் தான். எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க, ஒரு சிலர் மட்டும் வீட்டில் இருக்காங்க. இப்போ வீட்டில் இருந்தும் பார்த்தீங்கன்னா பூ கட்டுற வேலை இருக்குது, சிலர் மாவு அரைச்சி விற்கிறாங்க, அந்த மாதிரி சிலர் ஊறுகாய் செய்கிறாங்க. அவங்க வீட்டில் அப்படி சொந்தமாக அவங்களால முடிஞ்ச ஒரு தொழில் செய்கிறாங்க. இப்போ 1000 ரூபாய் நீங்க வாங்குறீங்க. இப்போ இந்த 1000 ரூபாய் வாங்கி நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? அதான் வீட்டு செலவுக்கு வச்சுப்பேன். எதனா மாத்திரை வாங்குவேன், உடம்பு முடியல மாத்திரை வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஆகுது. என்ன பண்றது, எல்லாம் இப்போ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு இருக்குது ஒரு பொண்ணு, இருக்குது ஒரு பையன். அவன் குடும்பத்தை அவன் பார்க்கறான். எங்கள் வீட்டுக்காரர் வயசானவர், அவர் கூலி வேலை செய்கிறாரு, ஹார்ட் அட்டாக் உட்காரு. நான் வீட்டு வேலைக்கு போய் வயசாகி வீட்டு வேலைக்கு போய் நான் வரேன். நான் இந்த 1000 ரூபாய் கூட என்ன நம்மளுக்கு அது வருமா தான் பார்க்குறோம். மாத்திரைக்கும் சுகரு. இப்போ எல்லாத்துக்குமே பைசா தான் வேணும்.
யாருமே வந்து அதில் இருக்கட்டும் அப்படின்னு விட்டு வைக்கிற மாதிரி இல்லை. எப்போ நல்ல வேலை இந்த 1000 ரூபாய் வந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கட்டணும், என்ன பண்ணுறது, காசு பத்தலை அப்படின்னும் போது அந்த 1000 ரூபாயும் பயன்படுது. 15ஆம் தேதி எப்படா வரும், அப்போ அந்த 1000 ரூபாய் வந்துருச்சு அப்படின்னா சரிப்பா அதாவது வந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைங்க, ஜென்ரலாகவே ஒரு பெண் தான் சமையல் அறையில் போயிட்டு கரண்டி பிடிக்கணும். இதுதான் அவளுக்கு எந்த ரெகக்னிஷனும் கிடையாது. நீ வந்து ஐயோ வீட்டில் வேலை செய்தியே அப்படிலாம் கிடையாது. இது வந்து இந்த அரசாங்கம், இந்த ஆட்சி, இந்த திராவிட மாடல் அரசு, நீ வந்து இவ்வளோ வேலை செய்கிற வீட்டில் நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ நாங்கள் வந்து வேலைக்கு வரோம், இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் உன்னை ரெக்கக்னைஸே பண்ணாமல் இருக்காங்க. பட் அவங்களுக்கு இந்த உரிமை தொகை என்பது அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம். இன்னும் நாங்கள் பணத்தை விட்டுருங்க, என்னை மதித்து இந்த அரசாங்கம் எனக்கு கொடுத்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். என்னோட பேர் காவியா, நான் ஒரு திருநங்கை. நான் வந்து தோழி அப்படின்ற ஒரு அமைப்போட ஃபவுண்டர் அண்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இது மகளிர் உரிமை திட்டம் அப்படின்றாங்களே, அப்போ திருநங்கைகளுக்கு இது ஏதுவாகுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. அப்போது எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது என்ன சொன்னாங்க, விசாரிக்கும் போது இதை அப்ளை பண்ணலாம், திருநங்கைகளுக்கும் இது எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட ப்ரூஃப் எல்லாம் வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு அவங்க ஓகே உங்களுக்கு ஃபோனில் வந்து மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா மெசேஜ் வரும்னு சொன்னாங்க. சரி, நான் வந்துட்டோம். 1 வீக் கழித்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, நீங்கள் வந்து இந்த உரிமை தொகைக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 15ஆம் தேதி எனக்கு வந்துட்டு 1000 rupees என்னோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சு. டெய்லி தண்டையார்பேட்டையிலேருந்து நான் நுங்கம்பாக்கம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன் மெட்ரோவில். ஸோ அந்த 1000 ரூபாய் எனக்கு அந்த மெட்ரோக்கு யூஸ் ஆகுது. மந்த்லி எனக்கு 3000 ரூபாய் ஆகுது. அந்த 1000 ரூபாய் ஒரு பார்ட்டாக எனக்கு யூஸ் ஆகுது. ஆமாம், எங்களுக்கான உரிமை தொகைன்றப்ப அது எங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு கௌரவம் படுத்துகிறாங்க, கர்வமாகவும் இருக்குது. இப்போ வீட்லேயே எங்களுக்கு சண்டை போடணுன்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு உண்டான ஒரு உரிமையை கொடுக்கும்போது எங்கள் வீட்லேயும் நாங்கள் அதிகாரமாக அதை பயன்படுத்திப்போம். அவங்களுடைய ஹஸ்பண்டையோ வேறு யாரையோ வந்து அவங்க நம்ப வேணாம். உங்ககிட்ட நான் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. எனக்கே இப்போ 1000 ரூபாய் வரதான் போகுது, நான் இதை வச்சு செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்பீங்களா, இல்ல இந்த பைசாவை வச்சு யூஸ் பண்ணிப்பேன். எல்லாமே வீட்டுக்காரர்கிட்ட எப்படி கேட்கணும். இப்போ ஒருவேளை இந்த பைசா வரலன்னா என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும். இப்போ உங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் நீங்க 500 ரூபாய் கேட்டா கொடுத்துருவாரா? காரணம் சொல்லாம அதுதான் சொல்றேன். அவங்க ஆள் பார்த்தாலுமே தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நாங்க ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஒரு பொருள் ட்ரெஸ் எடுப்போம், எல்லாத்துக்குமே போயிட்டு ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி தேவை இருக்கும்போது இந்த பைசா வந்து சேமிப்புல நாங்க இது பண்ணிக்குவோம். இப்போ முன்னாடிலாம் வந்து இது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பைசாவே நாங்க செலவு பண்ணாம இவங்க கொடுக்கறதே வச்சு குடும்பம் பண்ணிட்டு அந்த பைசா எடுக்காம வச்சிருக்கும் போது சில டைம் அவருக்கே தேவைப்படும் போது ஒரு 500 ரூபாய் இருந்தா கூட அதான் வருதுல உனக்கு காசு அப்படின்னு கேக்குறாங்க. திருநங்கையில் வந்து முதல்ல வீட்டை விட்டு வரும்போது அவங்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது. ஒரு வேலைக்கு போனா கூட அந்த இடத்துல வந்து திருநங்கைன்றனால ஸ்டிக்மா டிஸ்கிரிமினேஷன் ஏற்படுது அவங்களுக்கு. இது மாதிரி நிறைய ஒதுக்கப்பட்ட மக்களாக தான் எங்களை நாங்க கருதுறோம். நான் கமிட்டி போய் கேட்கும்போது ஒரு வாடகை வந்துட்டு ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய், நான் உதாரணத்துக்கு சொல்ல ஒரு 3000 ரூபாய்னா அதே வீட்டை போய் ஒரு திருநங்கை கேட்கும் போது 5000 ரூபாய் வாடகைன்றாங்க. வருமானம் எங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? இந்த மாதிரி அரசு கொடுக்கிற சில நலத்திட்ட உதவிகள் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. ஒட்டுமொத்த ஒரு கிராம பொருளாதாரம், ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து 1000 ரூபா வந்து போகுதுனாக்கா ஒரு 500 குடும்பங்கள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய மாதம் வந்து 5 லட்சம் ரூபா வந்துட்டு அந்த கிராமத்தில் வந்துட்டு வருது. ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 லட்சம் ரூபாய் வந்து ஒரு பொருளாதாரத்தை வந்து அதிகமாகுது. வாங்கும் திறன் வந்துட்டு கூடும்போது கிராமப்புறங்களில் இப்போ அதுக்குண்டான தேவைகளை இந்த வாங்கும் திறனை வந்து பூர்த்தி செய்வதற்கான உற்பத்தி ஊக்குவதற்கான வந்து முக்கியமான ஒரு இதாக வந்து விளங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது யாரும் பெருசாக பற்றி யோசிக்காமல் பேசப்படாத ஒரு விஷயத்த வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரும்போது பெண்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஒரு சம உரிமை கோருவதற்குண்டான ஒரு தளத்தை வந்து நம்ம மேம்படுத்துகிறோம், உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இது முக்கியமான இந்த திட்டத்தோட அம்சம் நினைக்கிறேன். நாங்கள் எங்கள் இந்த எப்படி சொல்கிறது தெரியல, ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எல்லாருமே சேர்ந்து நான் சொல்லணும்னா நன்றி தான் சொல்லுவேன்.
வரவேற்கத்தக்கதான் என்னை பொறுத்த வரைக்கும். எல்லா ஆட்சியிலும் பெண்கள் ஓட்டு போடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. இதை வந்து இவங்க வந்து போட்டி போட்டு சப்போஸ் வந்து இதை எடுத்துட்டா எங்களுக்கு தான் கஷ்டம். இதே போட்டி போட்டு அவங்க வந்து 2000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதே ஆட்சி பெண்கள் வேணான்னு சொல்ல போறாங்க. இதுல இருந்து எங்களுக்கு குறைக்காம இதை விட எல்லாருக்குமே பைசா அதிகமா கொடுத்தா சந்தோஷமா தான் இருக்கும். நிறைய பேர் கேட்டாங்க, நான் மற்ற ஸ்டேட்ஸ் போகும்போது கேட்டாங்க, வை தமிழ்நாட்டில் வந்து லாட் ஆஃப் ஸ்கீம் ஒன்லி ஃபார் விமன். I said the CM respect the women. That is the reason we are getting lot of schemes. அதுதான் உண்மை. இது உங்களுக்கான உதவித்தொகை இல்ல, உங்களுடைய உரிமை தொகை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இது உதவித்தொகை இல்ல, உங்களுடைய உரிமை தொகை.